திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது SC/ST ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பட்டாபிராமம் காவல் நிலையத்துல. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே சீமானுடைய ரசிகர்கள் எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில எங்க அண்ணன் மேல வழக்க போட்டீங்க, இது உள்நோக்கம் உடையது அப்படின்னு ஒரு புறமும், மறுபுறம் தொடர்ச்சியா சீமான் இந்த சொல்ல பயன்படுத்திட்டு எங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னு புகார் கொடுத்திருக்கக்கூடிய அஜய் போன்ற தோழர்கள் மறுபுறமும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த வழக்கு சீமான் மீது போடப்பட வேண்டிய வழக்கா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில போடப்பட்ட வழக்கா அப்படிங்கறதா இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாங்க தோழர்களே. சாட்டை துரைமுருகன் சர்ச்சைக்குரிய அந்த பாட்டை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாடினதுக்கு பிற்பாடு அவன் மேல வழக்கு வருது. அதுக்கு பிற்பாடு சீமான் இந்த பாட்டை மீண்டும் பாடுறாரு. சீமான் அப்படி பாடின உடனே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் எல்லாரும் துணி இருந்தா வழக்கு போடு, தெம்பு இருந்தா எங்க அண்ணன் மேல வழக்கு போடு, திராணி இருந்தா எங்க அண்ணன் மேல வழக்கு போடு அப்படின்னு வலைவலி முழுவதும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வழக்கு போட்டாச்சு. வழக்கு போட்ட உடனே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில எங்க அண்ணன் மேல போட்டீங்க வழக்கு அப்படின்னு பேசுறாங்க. சரி, தம்பிகள் அப்படித்தான் பேசுவாங்க, அவங்கள ஒரு பக்கம் விட்டு தள்ளுவோம். பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல சில பேரு ஏங்க இன்னும் இந்த சொல்லு எங்க ஊர்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்க, புழக்கத்துல இருக்குங்க, கோபத்துல பேசக்கூடிய சொல்ல இருக்குங்க, இது அதுக்கெல்லாம் பொருள் தெரியாம பேசுறாங்க, அப்படி பேசுறவங்க மேல எல்லாம் நீங்க வழக்கு போடுவீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல சில பேர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவங்க கிட்ட நாம திருப்பி கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே சீமானுக்கு இந்த சொல்லுக்கான பொருள் தெரியுமா தெரியாது? பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுக்கிற போதே அப்பவே இந்த சொல்லு அந்த படத்தில் நடித்த வடிவேலு பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி பயன்படுத்துறதுனால அது குறித்து சீமான்ட்ட கேள்வி கேட்கப்படுது. இந்த சொல்ல நீங்க பயன்படுத்தலாமா? இது ஒரு சாதியை குறிக்கிற சொல்லு இல்லையா? இப்ப உங்க படத்துல இது வரலாமா அப்படின்னு கேட்ட போது, எனக்கு தெரியாதுங்க, இந்த பேர்ல ஒரு சாதி இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க, நான் தெரிஞ்சிருந்தா பயன்படுத்திருக்க மாட்டேங்க, நான் வருந்துறேங்க, இனிமேல் இந்த சொல்ல நான் பயன்படுத்த மாட்டேங்க அப்படின்னு ஏற்கனவே அவரு அப்படி கேள்வியை முன் வச்சவங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். பாஞ்சாலங்குறிச்சி படம் எப்போ வந்தது? 25 ஆண்டுகளுக்கு முன்னால வந்துருச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாலே இந்த சொல்லுக்கான பொருள் என்னங்கிறது சீமானுக்கு தெளிவா தெரியும். சாட்டை துரைமுருகனே தெளிவா தெரியும். நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே அந்த பாட்டு பாடும் போதே மேடையில பாடுறதுக்கு முன்னாலே சொல்லுவான், இந்த பாட்டு பாடுறது மூலியமா எங்க அண்ணன் என் மேல வழக்கு வரும், வழக்கு போடுறதா இருந்தா என் மேல போட்டுறாதீங்க, எங்க அண்ணன் மேல போடுங்க அப்படின்னு அவனே மேடையில ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருப்பான். அப்படி இந்த பாட்டு பாடுனா வழக்கு வருங்கிறது தெரியும். வழக்கு வரும்னு தெரிஞ்சு பாடினது மூலியமா வழக்கு வந்தது. நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க. சிறை வேண்டாம்னு சொல்லிட்டு பிணையில வெளியிட்டாங்க. நல்ல அரசியல் கட்சியுடைய தலைவராக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், மறுநாள் கட்சியில இருக்கிற யாரையுமே இந்த பாட்டின் மேல் பாடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு நல்ல தலைமைக்கான எடுத்துக்காட்டா இருக்கும். சீமான்ட்ட நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் என்ன செய்யறாரு, நானே பாடுறேன், துணி இருந்தா என் மேல வழக்கு போடு, தெம்பு இருந்தா என் மேல வழக்கு போடுன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து இந்த பாட்டை திரும்பவும் பாடுறாரு. அப்படி பாடினது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லாருமே பாடுவதற்கான அனுமதி கொடுக்கிறார். அந்த கட்சியில சீமான்ட்ட பிசுறு பட்டம் வாங்கின மகளிர் பாசறையுடைய ஒருங்கிணைப்பாளர் காளியம்மா அவங்களுடைய கார்ல அந்த பாட்டை போட்டு போறாங்க. அவங்க கார்ல பாட்டை போட்டு கேட்டுட்டு போறத பின்னால இருந்து ஒருத்தர் பதிவு செஞ்சு அதை வலைவெளியில பதிவேற்றுறாரு. அப்படி பதிவேற்றுறதா மகிழ்ச்சியா மறுநாள் காலையில பொதுக்கூட்டத்துல அந்த அம்மா பேசுது. அந்த அளவுக்கு திட்டமிட்டு இந்த சொல்ல இந்த பாடலை அவங்க பரப்புறாங்க. என்ன காரணம்? அடிப்படையில ஒரு உள்நோக்கம் இருக்கு. இது தெரியாமையோ இந்த பாட்டில் பயன்படுத்தக்கூடாத ஒரு சொல்லு இருக்குங்கிறதோ, அந்த சொல் ஒரு சாதியை குறிக்கக்கூடிய சொல்லுங்கிறதோ தெளிவா தெரியும். யாருக்கு? சாட்டை துரைமுருகனுக்கு தெரியும். சீமானுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும். தலித் முரசு பத்திரிகையில தலையங்கத்துல இந்த சொல்ல குறிப்பிட்டு எழுதுறதுக்கு பிற்பாடு ஐயா புனித பாண்டியனுக்கு சீமான் ஒரு கடிதம் எழுதுறார்.
நான் நானுக்கான பொருள் எனக்கு தெரியல, நான் தவறா எழுதிட்டேன், மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி மன்னிப்பு எழுதி கொடுக்குறாரு. அதே மாதிரி அண்ணன் குளத்தூர் மணி இந்த தவறு சுட்டி காட்டியிருக்கிறார். அப்போ ஒரு பத்திரிகையாளர், ஒரு சக அரசியல் கட்சி தலைவர், திரைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே இந்த சொல்லுக்கான பொருள் என்னங்கிறத ஏற்கனவே சீமானுக்கு சொல்லியிருக்காங்க. இது பயன்படுத்தக்கூடாத சொல், இது ஒரு சாதியை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சு அவர் பயன்படுத்துவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு உள்நோக்கம் இருக்கு. கடுமையா கலைஞரை தாக்கணும், கடுமையா கலைஞரை விமர்சிக்கணுங்கிற ஒரே ஒரு உள்நோக்கம் தான். அதனாலதான் தன்னுடைய கட்சிக்காரங்க எல்லா பேருமே இந்த பாட்டை பாடுறதுக்கான அனுமதியை அவர் கொடுத்தார். ஏன்? அவருடைய தோத்து போச்சு அவருடைய தமிழ் தேசியம். எது தமிழ் தேசியம்னு கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியல. எது தமிழ் தேசியம்னு நேருக்கு நேரம் நிப்பாட்டி வச்சு கேட்டா இப்ப எங்க போய் நிக்குதுன்னா, இந்திய தேசியம் தான் தமிழ் தேசியம்னு பேசுற அளவுக்கு, ஒரு மங்குடித்தனமாக பேசக்கூடிய அளவுக்கு இப்ப நீங்க வந்து நிக்கிறார். இந்தியா முழுவதும் அவர்தான், ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாடு மாதிரியா. அதான் தமிழ் தேசியங்கிற அளவுக்கு இன்னைக்கு நீர்த்து போச்சு, அம்பலப்பட்டு போயிட்டார். எது தமிழ் தேசியம்ங்கிற கேள்வியை முன் வச்சா பதில் சொல்ல முடியல. ஆனா இந்த அரசு, திராவிட இயக்க அரசு, இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு கடைக்கோடி மக்களுடைய நம்பிக்கை வரைக்கும் பெற்று போய்கிட்டே இருக்கு. அரசாங்கத்துடைய அத்தனை திட்டங்களை இவர் விமர்சிக்கிறார். மகளிருடைய உரிமை தொகை 1000 ரூபாயா, அதை கடுமை விமர்சிக்கிறார். கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்குறாரா, அதை விமர்சிக்கிறார். தமிழ் முதல்வன் திட்டத்தை கொடுக்குறாரா முதல்வரே, அதை விமர்சிக்கிறார். 100 நாள் வேலை திட்டம், அதை விமர்சிக்கிறார். ஆனா இவருடைய விமர்சனத்தை எதையுமே மக்கள் ஒரு பொருட்டா கூட கருதுவதில்லை, தூக்கி தூர போட்டாங்க. நீ வயிற்று குழப்புக்காக பேசிட்டு இருக்கேங்கிறதும், நீ அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இந்த கருத்துல முன்வைக்கிறதும் பொதுமக்கள் எளிமையா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால சீமானுடைய எந்த பேச்சுக்கு செவி சாய்க்கிறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. இப்ப கால் பந்தாட்டத்துல பந்து அடிக்க முடியாத வேணா சீமா கால் அடிக்க தான் செய்வான். அது போலதான் கருத்தியலை முன் வச்சு வாக்கு வாங்க முடியாத சீமான், தோத்து போன சீமான், தமிழ் தேசியம்ங்கிறத பேச முடியாத சீமான், அம்பலப்பட்டு போன சீமான் இன்னைக்கு எந்த கருத்தை முன்வைக்கிறார்னா, கலைஞரை குறி வச்சு தாக்குவதே தமிழ் தேசியங்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிறார். கலைஞரை தாக்குவதே தமிழ் தேசியங்கிற திட்டமிட்டு பேசுறாருங்க. அவரு திட்டமிட்டு பேசுறாருங்கிறதுக்கான ஆதாரத்தை இப்ப பாருங்க. ஐயோ அவரை பேசலாம், அவரை தாண்டா பேசணும். ஐயா கருணாநிதியை இப்போ நாகரிகம் இல்லாமல் பேசிட்டார். டே அவரெல்லாம் நாகரிகமாக பேச சொல்றதே அநாகரிகம்டா, வைத்தியக்கார பயில்களா. திட்டமிட்டு தான் நான் கலைஞரை பேசுவேன், கலைஞரெல்லாம் அநாகரிகம். இந்த பாட்டு வந்த போது அவருடைய நண்பர்கள் பல பேர் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி மேடையில நீங்க அநாகரிகமா பேசுறது சரியா? ஒரு 5 முறை முதல்வராக இருந்த ஒரு தலைவரை, ஒரு மூத்த அரசியல்வாதிய இப்படி அநாகரிகமா நீங்க பேசுறது சரியா அப்படிங்கிற கேள்வியை அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அவருக்கு ஆலோசனையா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அவரையெல்லாம் நாகரிகமா பேசுவதே அநாகரிகம் தான். எப்படி? தலைவர் கலைஞரை நாகரிகமாக பேசுவதே அநாகரிகமா அவருடைய அகராதியில. இது திட்டமிட்டு உள்நோக்கத்தின் அடிப்படையில இவர் பேசுறாரு. இப்ப வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன கேட்கிறாரு, இந்த சொல்ல நான் மட்டுமா பயன்படுத்தினேன், கம்பராமாயணத்துல இல்லையா, பைபிள்ல இல்லையா, இது திருமந்திரத்துல இல்லையா, எங்க தாத்தே ராமலிங்க அடிகளார் பாடலையா அப்படின்னு இன்னைக்கு விளக்குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு, இந்த சொல்லுக்கான பொருள் என்னங்கிறது இவருக்கு தெளிவா தெரியும். ஆனா இவர் பேசுனதுக்கு வக்காலத்துக்கு யாரை கூட்டி வராரு? பைபிள், திருமந்திரம், ராமலிங்க அடிகள், இவரெல்லாம் கூட்டி, ராமலிங்க கவி, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, அவரெல்லாம் கூட்டி வர்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப வழக்கு உங்க மேல பாஞ்சிருச்சு. பத்திரிகையாளர் சந்திப்புல தினசரி வந்து நின்று நெஞ்ச நிமித்திட்டு, இந்த நான் கம்பராமாயணத்துல இருக்கிறதான் சொன்னேன், நான் பைபிள்ல இருக்கிறதா சொன்னேன், நான் வந்து திருமந்திரத்துல இருக்கிறதா சொன்னேன், இதெல்லாம் நீ எரிச்சிருவியா வச்சிருவியா அப்படின்னு நீ கேட்கிறேல, இந்த வாதத்துல அப்படியே வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு சீமானுக்கு நம்ம சொல்றது, வழக்கு போடப்பட்டுருச்சு, நீதிமன்றத்துல போய் இந்த வாதத்தை முன்வைங்க. நீதிமன்றத்துல போய் இந்த வாதத்தை முன் வச்சு நீதிபதிட்ட இதுலலாம் இருக்கு, இதுலலாம் இருக்கிறதுனாலதான் நான் பயன்படுத்தினேன், அதெல்லாம் தவறா அப்படின்னு நீங்க கேளுங்க. கேட்கணும். நெஞ்சில துணிவு இருக்கா, நேர்மை இருக்கா, வழக்கு போட துணிவு இருக்கா அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல நெஞ்சு நிமித்திட்டு பேசுறதால வீரம். நீதிமன்றத்துல போய் பேசணும். நீதிமன்றத்துல போய் நீங்க பேசாம சாவர்கர் வேலையை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்கிறதான் நாம இந்த காணொலி மூலியமா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கேட்டுக்கிறது. நன்றி, வணக்கம்.